பாரிய தாக்கங்களுக்கு முகம் கொடுத்த மக்களுக்கு தொடர்ந்தும் அவர்களது அபிவிருத்திகள் மறுக்கப்படுவதும் தாமதப்படுத்தப்படுவதும் மக்களை மேலும் சிரமத்துக்குள்ளாக்கியுள்ளது. முல்லைத்தீவு தட்டாமலை கிராம விவசாயிகள் விவசாயத்திற்கு தேவையான நீரை சேமித்து வைப்பதில் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுமார் 100 ஏக்கர் விவசாய நடவடிக்கைக்கு நீர்ப்பாசனம் செய்யும் தட்டாமலை குளமானது கடந்த ஆண்டில் உடைப்படுத்தது. எனினும் இதுவரையில் குளம் புனரமைக்கப்படாமையினால் விவசாயிகள் நீரை தேக்கி வைப்பதில் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலை காரணமாக சிறுபோக விவசாயத்தை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதுடன் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, எங்களுக்கு இந்த தட்டாமலை குளம் இப்போ ஒரு 3-4 வருஷமா முறிகுளமாக கிடக்கு. அதை திரும்பி பார்ப்பாரு அரசாங்கத்துக்கும் கூறிய அவையும் இதில் கவனம் எடுக்கணுமில்லை. நாங்களும் இப்போ என்னென்றால் மானாவாரி மாதிரி தான் பேச்சு கொண்டு வரோம். இதால் எங்களுக்கு எந்த வித மழை இல்லாட்டிக்கு அது கைவிடப்பட்டது. நாங்கள் இப்போ பெரிய ஆவணி புரட்டாதின நெல் போட்டால் தான் நாங்கள் ஓரளவு வட்டி எடுக்கக்கூடிய குளத்தை நம்பி செய்யலாம் கிடக்குது. அத்துடன் அன்றாடம் போக்குவரத்து செய்யும் பாதைகளை மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதாகவும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களுக்கு என்னதுன்னா, இப்போ இந்த ஒட்டி சுட்டான் தான் ஏஜி ஓபிசி மற்ற பச்சளை மருந்து இருக்கிற ஏபிசி ஒட்டி சுட்டான். அதால இந்த ரோட்டால நாங்கள் போகல நடையில இடையில மாறி அது மழை பெய்யுது என்றால் நாங்கள் ஏதாவது போய் நெடுங்கணி சுற்றி பண்டாரக்குளம் போய் போறாங்க. இந்த பழம்பாதி மாமடு சித்தும பெரிய எத்துமடு தண்டுவான் செனமுழுக்க இதெல்லாம் போறது. மற்ற யானைகள் என்று சொன்னால் சொல்ல காடு விலத்தி தான் மந்த விலத்தி போறோம். ஒரு கிடங்கும் சேரும் சுரியும் என்னென்று நாங்கள் இதை வேலை போய் வரேன். எங்களுக்கு ஜீவிக்க கூட தெரியலாம் கிடங்கு ஒட்டி விட்டானுக்கு போறதால இந்த பாதையால் முக்கிய பிரச்சனை.